ஒரே ஒரு பிளாட்டுக்கு 3 விதமான ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதை நீங்க நம்பிதான் ஆகணும். கவர்மெண்ட் ரேட், மார்க்கெட் ரேட், ஃபியூச்சர் ரேட். இப்போ கவர்மெண்ட் ரேட்டை எடுத்துக்கலாம். இது கவர்மெண்டால நிர்ணயிக்கப்படுற மினிமம் ரேட். இப்போ உதாரணத்துக்கு கூடுவாஞ்சேரி எடுத்துக்கோங்க. அங்க 800 rupees per feet கவர்மெண்டால நிர்ணயிக்கப்படுற ரேட். அடுத்து மார்க்கெட் ரேட். அதே கூடுவாஞ்சேரியில மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees இருந்து மேலே போய்கிட்டு தான். இப்போ இது கரெக்டான வேல்யூவானு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்க கைட்லைன் வேல்யூல இருந்து மார்க்கெட் ரேட் 2 times பெருசா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய முடிவை பொறுத்து தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரேட். 5 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரியில் மார்க்கெட் ரேட் 1000 ரூபாய். ஆனால் இன்னைக்கு அதே கூடுவாஞ்சேரியில் மார்க்கெட் ரேட் 2500 rupeesக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே 1500 rupeesக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வருஷத்துக்கு 30% ஆஃப் growth இதில் இருந்திருக்கு. இந்த மூணுத்தையும் யாரு புரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் ரியல் எஸ்டேட்ல நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இதை பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க.